ஆகவே இந்த அரசு நிராகரிக்கப்பட்ட அரசாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் இவ்வளவு எழுச்சியோடு கூடுகிறார்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தா திமுக சார்பில் நடத்தப்படுகின்ற அந்த மக்கள் கிராம சபை கூட்டம், வார்டு சபை கூட்டம் என்ற அளவில் தலைவர் நடந்து சொன்னார். அந்த கூட்டங்களையும் தடுக்கின்ற வகையில் இன்றைக்கு காவல்துறையை ஏவி விட்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் இந்த கூட்டங்களை தடுக்கின்றார். சௌரிவளையம் இந்திரா நகர் பகுதியில் கூட்டம் கூட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். தடை செய்யப்பட்டு காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இன்றைக்கு எங்களை கைது செய்வதற்காக கைது செய்திருக்கின்றார்கள். நாங்கள் கேட்க விரும்புவதெல்லாம் பல துறைகளிலே தோல்வி கண்ட அரசு மட்டுமல்ல. பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மசக்காளி வளையம், லட்சியபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் பல இடங்களில் அம்மா கிளினிக்னு சொல்லி ஒரு மருந்தகத்தை திறந்து வைப்பதற்காக வருவதாக சொல்லி ஏற்கனவே நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற சுகாதார மையங்களில் போதிய அளவு மருத்துவர்கள் இல்லை, போதிய அளவு பணியாளர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை. ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக அம்மா கிளினிக்னு சொல்லி ஒரு மருந்தகம் திறக்கிறதுக்காக வர்றேன்னு சொல்லிட்டு வந்தார். ரோடு முழுக்க, சாலைகள் முழுக்க பார்த்தீங்கன்னா 10க்கு 10, 8க்கு 10 பூரா கட் அவுட் வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் எஸ்பி வேலுமணி கட் அவுட் தான் வச்சுருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, கட் அவுட் வைக்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் கட் அவுட் வைத்து வரவேற்பு கொடுத்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு கோவை மாநகர காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது. பாதுகாப்பாக நிற்கிறாங்க போலீஸ் பூரா, அவர் வந்துட்டு போகிற வரைக்கும். இதே மேட்டுப்பாளையம் பகுதியில் பூவரசன் என்ற அதிமுகவை சேர்ந்த ஒரு தொண்டர் கொடிக்கம்பு, எஸ்பி வேலுமணி வர்றாருன்னு சொல்லி கொடிக்கம்பு ஊன்றதுக்காக ஊனுனதில் மின்சாரம் தாக்கி அந்த வாலிபர் இறந்து போயிருக்கிறார். நான் கேட்க விரும்புவதெல்லாம், அதிமுகவில் கட் அவுட் வச்சா அதை தடுக்கிறது இல்லை, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதிமுகவில் எங்கள் தலைவரோ திமுகவை பற்றி அநாகரிகமான போஸ்டர் ஒட்டினா பாதுகாப்பு தர்றீங்க. ஆனால் எங்கள் மீது வழக்கு போடுகின்றீர்கள். என்ன காரணத்திற்காக? இங்கே வந்த காவல்துறையினுடைய உதவி ஆணையாளரிடத்திலும் ஆய்வாளரிடத்திலும் நான் அதைத்தான் கேட்க விரும்புகின்றேன். என்ன காரணத்திற்காக வழக்கு? மக்களை சந்திக்கக்கூடாதா? நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை சந்திக்காம என்ன பொதுமக்களுக்கு இடையூறு? எந்த இடையூறும் கிடையாது. அதே நேரத்தில் அதிமுகவை சார்ந்தவர்கள் நடு சாலையில் மேடை போட்டு நடத்துகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த காவல்துறை இன்றைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிக் கொள்கின்றேன்.